மகா இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆறுதல் படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், பேசுகிறவர். இன்னைக்கும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை எல்லாரையும் வாழ்த்தி இந்த உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You are most welcome to the Covenant of the Day. And today is the 30th November 2025 Sunday, the Lord's Day. இன்னைக்கு ஒரு வரலாற்றில் ஒரு சிறப்பான ஒரு நாள் நம்முடைய லுதரன் திருச்சபையில். என்னன்னா, சியோன் பேராலயம், கோலாலம்பூர் பிரிக்ஃபில் இருக்கிற சியோன் பேராலயம் கட்டி 101 வருஷம் இன்றையோட. 1924 ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சியோன் பேர ஆலயத்தை திறந்து வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த மலேசிய தேசத்திலே பிழைக்க வந்த நம் முன்னோர்கள் இந்த இடத்தை வாங்கி இந்த ஆலயத்தை கட்டினார்கள். எவ்வளவு ஒரு தைரியம், எவ்வளவு ஒரு உற்சாகம், எவ்வளவு ஒரு அர்ப்பணம். வாட் ஆர் த கமிட்மெண்ட், த ஸ்ட்ரெங்த், த யூனிட்டி they had, dear brother and sister. They had a zeal for the Lord and they bought this land and they built the church. ஆனா இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த சந்ததியிலே வந்த நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படியாப்பட்ட காரியங்களை நாம் ஆண்டவருக்கு மகிமையாய் செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஒப்பு கொடுங்க, அவர் பேசுகிற தெய்வம். சரி, இன்றைக்கான வசனம் பார்த்தீங்கன்னா மார்க் சாப்டர் 9 verse 29. ஆண்டவர் அந்த பிசாசு சீஷர்களால் விரட்ட முடியல. இப்ப ஏசாமியை விரட்டுகிறார். அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஏன் எங்களால முடியல அப்படின்னு சீஷர்கள் கேட்கிறார்கள். அப்பதான் ஏசாமி சொல்றாரு, அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. மார்க் சாப்டர் 9 verse 29. So he said to them, this kind can come out by nothing but prayer and fasting. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றொரு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த பிசாசை எப்படி விரட்ட முடியும்? இம்மாதிரியான பிசாசு, அங்கு ஆண்டவர் வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். எல்லா பிசாசும் சொல்லல, இம்மாதிரியான பிசாசு. திஸ் கைண்ட், என்ன மாதிரி? செவிட்டு ஊமையுள்ள ஆவி. நம்ம தானே டம் அண்ட் டெஃப் ஸ்பிரிட். எஸ், அப்படிதான் சொல்றாரு. அவனை பார்த்து கட்டளை எழுதுகிறார். பாண்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கணும்னா, அப்படின்னா அந்த ஆவி போனோம் பேசியிருப்பான், அவன் கேட்டிருப்பான். நம்ம தானே, அது ஜபத்தினாலும் உபவாசத்தினால தான் முடியும். அப்ப சீச்சர்கள் உபவாசிக்கவில்லையா, ஜபிக்கவில்லையா? எனக்கு உடனே என் உள்ளத்திலே வருகிற வசனம், கடுகளு விசுவாசம் இருந்து அந்த மலையை பார்த்து போனா போயிடும் சொன்னாரு. அதே ஆண்டவர் இப்ப சொல்றாரு, கடுகளு விசுவாசம் இருந்தா இந்த பிசாசு ஓடி போயிடும் சொல்லல. மாறா என்ன சொல்றாரு? through fasting and prayer and fasting, ஜபத்திலும் உபவாசத்தினாலே ஒழிய இது போகாது. கடுகளு விசுவாசம் இருந்தா போதும், அந்த மழையை பார்த்து அகன்று போனா அது அகன்று போய் விழுந்துரும். பிசாசை துரத்துவதற்கு உனக்கு கடுகளு விசுவாசம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, you have to fast and pray and fast. ஏன் ஜெபிக்க சொல்றாரு, அல்லது ஏன் உபவாசித்து ஜெபிக்க சொல்கிறாரு? சிலர் நினைக்கிறாங்க, உபவாசிச்சு ஜெபிச்சா நமக்கு வல்லமை கிடைக்கும், பலம் கிடைக்கும், we will get the power of God, so we have more power so that we can cast the devil, evil in the Lord's name. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க. அருமையானவர்களே, நீ உபவாசித்து ஜெபிக்கும் போது என்ன நடக்குன்னா, உன்னுடைய விசுவாசம் வளரும். இன்க்ரீஸ், your faith will be increased. உன் விசுவாசம் வளர வளர பிசாசு தடிமாறி ஓடி போய்விடும். Increase your faith, dear brother and sister. You need to fast and pray. When your faith is increased, dear brother and sister, the Satan will run away. அப்படி ஓடி போயிடுவான். உன் விசுவாசத்தினால்தான் நீ ஆண்டவருடைய மகிமையை காண முடியும். போய் ஒப்பு கொடுங்க, உபவாசிங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி உங்களை சாட்சியாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா.
ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி. இந்த பரிசுத்த நாளிலே உங்களுடைய ஜனங்கள் உண்மை ஆராதிக்கவும் உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். Help them to be a thankful Lord and prayer warriors and fast and pray, Lord, so that we will have strength in faith, so that, Lord, we can cast the demon in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உபவாசித்து ஜெபித்து இயேசுவின் நாமத்திலே நீங்கள் காரியங்களை செய்யும்போது கர்த்தர் அப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருப்பார்கள், அல்லது நீங்கள் ஆண்டவர் மகிமையை கண்டிருப்பீங்கனால் பகிர்ந்து கொள்ளுங்க. அதுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Take care and God